In this session, we are going to see about sensors, joints, and movements of robot. So straight away, we will go into the session. So sensors. So இந்த sensors எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் நடக்குது லைக் அந்த எக்யூப்மெண்ட்டை சுற்றி அப்படின்னா ஸோ அதை சென்ஸ் பண்ணி ஃபார் தட் ரியாக்ஷன் என்ன கொடுக்கணும் இல்லை ரியாக்டிங் ஒர்க் ஆர் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சென்சார்ஸ் மூலயமா ரொபாட் எடுத்துக்குது. ஸோ அதில் மேஜராக நமக்கு இருக்கக்கூடிய சென்சார்ஸ் என்ன அப்படின்னா டாக்டைல் சென்சார்ஸ், ப்ராக்சிமிட்டி அண்ட் ரேஞ்ச் சென்சார்ஸ், மிசலேனியஸ் சென்சார்ஸுங்கிறது வந்து which includes other sensors rather than tactile and proximity range sensors. So இப்போ tactile sensors. So tactile sensors அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு physical interaction with the environment. ஸோ அதுதான் சென்ஸ் பண்ணி அடுத்த ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுங்கிற ரியாக்ஷன் கொடுக்கறது இந்த டாக்டைல் சென்சார்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுது அப்படின்னா pressure film provides a topographical image of pressure variation across the contact area. ஸோ ஒரு கான்டாக்ட் ஏரியாவில் நம்ம டச் பண்ணும்போது ஸோ அதுதான் அந்த கான்டாக்ட் ஏரியா. ஸோ அதோட topographical image வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆர் சென்ஸ் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரெஷர் அப்ளைட். ஸோ இது எப்படி என்னென்ன மாதிரி கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா டச் சென்சார், ஃபோர்ஸ் சென்சார், டாக்டைல், ரே சென்சார்ஸ். So tactile sensors are generally modeled after the biological sense of cutaneous touch, which is capable of detecting stimuli resulting from mechanical stimulation, temperature and pain. So touch sensor. So touch sensor அப்படிங்கிறது என்னன்னா with the help of physical touch. So it ஒரு ஃபிங்கர் டச் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணுறோம். ஈவன் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன், வி ஆர் யூஸிங் த ஸ்மார்ட் ஃபோன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபிங்கர்ஸ் டச். ஸோ இட் கம்ஸ் அண்டர் கெப்பாசிட்டிவ் டச், ஃபெதர் டச் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ அந்த டச்சில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால என்ன ஆகுதுன்னா அந்த டச் சென்சார் விச் சென்சர்ஸ் த ப்ரெஷர் அப்ளைட் வேர் த ப்ரெஷர் இஸ் அப்ளைட் அண்ட் தட் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் த கான்டாக்ட் பாயிண்ட். ஸோ வித் திஸ் த டச் சென்சார்ஸ் ஆர் working, which is a simple one and low cost. And then force sensors are used to measure the amount of force applied to an object. So இந்த சென்சார் என்ன எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இதோட டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் and yes, of course, it is also known as multi-component sensors as because of it sensing the types of forces. And then tactile array sensor is similar to that of touch sensor. Okay, and then proximity and range sensor. ஸோ ப்ராக்சிமிட்டி நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மொபைல் ஃபோன்லேயே ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் while we are getting the mobile phone nearer to our ear, the screen will become blank. ஸோ இப்போ அந்த black screen வரதுக்கு ரீசன் அப்படின்னா the nearby object, it senses the nearby object which is nothing but our ear. It senses our ear and so the screen becomes blank. And then range sensors. So we will see what is meant by range sensors. So range sensors are devices that capture three-dimensional structure of the world from the viewpoint of the sensor. So on the sensor oda viewpoint start ஆகிறதுலேருந்து it captures the environment in a 3D manner. So அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா range sensors. So அதில் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் சென்சார், அக்வஸ்டிக் சென்சார், எலக்ட்ரோமேக்னட்டிக் சென்சார். ஆப்டிக்கல் சென்சார்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லைட் ரேஸை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணுது, which is nothing but it converts the light rays into electronic signals. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா which integrates a source of light, a measuring device and the optical sensor.
ஸோ இது எப்படின்னா கான்டாக்ட்லெஸ் டிடெக்ஷன். ஸோ ஆப்டிக்கல் சென்சார்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கான்டாக்ட்லெஸ் without any physical touch. It senses the quantity of light, which is used to measure the bends and other small changes in direction. So இப்போ இந்த ஆப்டிக்கல் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க எங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸில். ஸோ இப்போ அந்த சிக்னல்ஸ் எங்கேயும் வந்து நமக்கு வந்து கிடைக்காம போகுதா, கட் ஆகுதா, எந்த இடத்துல கட் ஆகுது, ஸோ எதனால் கட் ஆகுது, வெதர் தேர் இஸ் அப்டக்கிள்ஸ் இன் த பாத், ஸோ அது எல்லாமே சென்ஸ் பண்ணுறது இந்த ஆப்டிக்கல் சென்சார்ஸ் தான். And then acoustical sensors. So acoustical sensor அப்படிங்கிறது or otherwise acoustic wave sensor is an electronic device that can measure sound levels. So ஒரு sound எவ்வளோ decibels வருது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணுறது இந்த acoustic sensor. So இதோட டிடெக்ஷன் மெக்கானிசம் எப்படி பார்த்தீங்கன்னா either by mechanical or acoustics. ஸோ இப்போ மெக்கானிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபிசிக்கல் டச் ஆர் ஃபிசிக்கல் டிரைவ், ஸோ அதனால் வரக்கூடியது மெக்கானிக்கல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். ஸோ இப்போ ஒன்று அந்த வேவ்ஸ் மூலயமா நம்ம வைப்ரேஷன் கிரியேட் பண்ணலாம், இல்லை வெதர் பை பீட்டிங் அப் த கிறிஸ்டல் வி கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த வைப்ரேஷன்ஸ். அண்ட் தென் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சென்சார். ஸோ ஒரு used to measure the induced electrical current. ஸோ இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்னா இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் இண்டக்டிவ் சென்சார். இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ ப்ரெசன்ஸை ஆர் measuring the object, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. எப்போ அப்படின்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ பண்ணும்போது ஆர் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிறத இந்த இண்டக்டர் சென்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சென்சார்ஸ். அண்ட் தென் miscellaneous sensors அப்படிங்கிறது other sensors which includes temperature sensor, pressure sensor, fluid flow, thermocouples, voice sensor. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் சென்சார்லாம் அக்வஸ்டிக் சென்சார்லேயே தான் வரும். ஏன்னா similar operations, it works on the similar operations. So temperature sensors are used to measure the temperature, and then similar to thermocouples also, pressure to measure the pressure, fluid flow, the amount of or the volume of the flow, and then the uses of sensor. So how these sensors are used, most of the sensors are used for safety monitoring, interlocks in work cell control, part inspection for quality control, determining positions and relative information about objects. So safety monitoring. ஸோ சேஃப்டி மானிட்டரிங் வந்து இப்போ நம்ம சிசிடிவியோட ஒர்க் என்ன அப்படின்னா இட் கிவ்ஸ் த லைவ் இமேஜ் ஆஃப் த என்விரான்மெண்ட் வேர் இட் இஸ் பிளேஸ்ட் ஆர் ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ அதே இடத்துல இப்போ நம்ம ஒரு ஆப்டிக்கல் சென்சார் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆப்டிக்ஸ் தே கேன் ஏபிள் டு டிடெக்ட் த ஆப்ஜெக்ட் வெதர் தேர் இஸ் எனி மூவ்மெண்ட். ஸோ அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலே நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ அதை கண்டுபிடிக்க முடியும் பை மீன்ஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி ஆல்சோ, tactile sensors. And then interlocks in work cell control, and then part inspection for quality control. So most of the time quality control, quality check பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா for checking the dimensions they can able to use this wide variety of sensors, and then determining position, relative information about objects. So இந்த பாயிண்ட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா proximity sensor, acoustic sensors இது எல்லாமே யூஸ் பண்றாங்க. And then desirable features of sensors. So ஒரு சென்சாருக்கு முக்கியமான ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் டு பி ப்ரெசன்ட் என்ன அப்படின்னா அக்யூரசி, ஆப்ரேஷன் ரேஞ்ச், ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், கேலிபிரேஷன், ரிலையபிலிட்டி, காஸ்ட் அண்ட் ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இப்போ அக்யூரசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்போஸ் we have to draw a circle in the origin is always starts with 0, 0, 0, x, y, z axis. In all the three axes the point should be in 0. So on the point la
start பண்றோம் அப்படின்னா which gives us accuracy. And then operation range, so our vision, so our vision is clearly we can able to see the things up to 6 feet. so 6 feet ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளோட நேக்கட் ஐஸ்னால கிளியரா பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அந்தாண்ட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா we will lose our range. we didn't lose our vision. ஸோ நம்மளோட பார்வையை இழக்கல, பட் ஆனால் பார்க்கக்கூடிய தன்மையை குறைஞ்சிக்கிட்டே வரும் while the range increases. so நம்மளோட side mirrors in the vehicles or automobiles, you can see that objects in the mirror are closer than they appear, which means so இப்போ நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம அதை கிளியரா பார்க்க முடியும். if not, the vision will not be clear. And then speed of response, so ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம if we touch the fire with our finger, then in a fraction of seconds we will lift out our finger from the fire, which means the response. so that fast our brain signals or senses the temperature. so அதனால தான் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, the brain again sends the information that the temperature is very high than the normal, then you have to lift our finger. so அதனால தான் நம்ம அந்த கையை எடுத்துரு அப்படிங்கறத அந்த பிரெயின் சிக்னல் பண்ணுது. ஸோ அதே தான் ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஹவு த ரெஸ்பான்ஸ் இஸ், இன் வாட் டைம் மேனர் த ரெஸ்பான்ஸ். அண்ட் தென் calibration is nothing but suppose if we buy a vehicle, so then we will have to go for service in the period of 2500 kilometers or 5000 kilometers or 10,000 kilometers, which means we have to optimize the workability of the vehicle. ஸோ இப்போ நம்ம வாங்கும்போது என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இருந்ததோ, என்ன ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்ததோ அதே கண்டிஷனை ரீகெயின் பண்ணுறதுக்கு, பிகாஸ் இட் வில் கோஸ் ஆன் வியர் அண்ட் டியர். அண்ட் தென் ரிலையபிலிட்டி, விச் மீன்ஸ் ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை ஒரு கண்ட்ரியில் ஒரு ஷாப்பில் வாங்குகிறோம், தட் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் ஈவன் அட் எனிவேர் இன் த வேர்ல்டு, விச் மீன்ஸ் ரிலையபிலிட்டி. ஸோ இப்போ எங்கே நம்ம ஒரு இடத்துல வாங்குகிறோம், அதோட சர்வீஸோ அதோட ஸ்பேர்ஸோ நமக்கு இன்னொரு இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னா, தென் த சோர்ஸ் இஸ் ரிலையபிள். அண்ட் தென் காஸ்ட் அண்ட் ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எய்தர் technical persons or non-technical persons, the operation should be more easier to do. And then cost also, so no one likes the high cost. so காஸ்ட் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைக்கிறது. அண்ட் தென் ரொபாட்டிக்ஸ் டெர்மினாலஜிஸ். ஸோ டெர்மினாலஜிஸ் இங்கே வரது முக்கியமானது ரெண்டு தான், லிங்க் அண்ட் ஜாயிண்ட். ஸோ லிங்க் அப்படிங்கிறது a rigid piece of material connecting joints in a robot. Since it's a rigid, so it can a piece of material connecting joints in a robot. so number of joints connect பண்றது இந்த link. And then joint, the device which allows relative motion between two adjoining links in a robot. so ஒரு relative motion, suppose if the two links are connected, then it will become a joint, and how the joint reacts or how the movements will be. so அதை எப்படி கொடுக்குது அப்படின்னா, with the help of this relative motion. And then a robot joint is a mechanism that permits relative movement between parts of an arm. The joints of a robot are designed to enable the robot to move its end effectors along a path from one position to another as desired. so joint அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மெக்கானிசம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் த ரொபாட்டிக் ஆர்ம். இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, த பிட்வீன் பார்ட்ஸ், பிட்வீன் லிங்க்ஸ், அதோட ரிலேட்டிவ் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றது இந்த மெக்கானிசம் தான். ஓகே. And then robotic movements, the basic movements அப்படிங்கிறது 3 types of movement: rotational movement, radial movement and vertical movement. And what is meant by rotational movement? so this enables the robot to place its arm in any direction on a horizontal plane. so இப்போ horizontal planeல or horizontal axisல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை வந்து rotational movement அப்படிங்கிறாங்க. And then radial movement, its end effect is radially to reach distant points in addition to the rotational point and the travel towards the x direction, which is nothing but the radial movement. And vertical movement அப்படிங்கிறது in y direction to take its end effector to different heights, whether in positive y direction or in negative y direction.
and then robotic joints. So அது வந்து robotic movements. So types of joints பார்த்தீங்கன்னா linear joint, rotational joint, twisting joint and revolving joint. So other than the linear joint, all the joints which includes rotational joint, twisting joint, revolving joint are considered as revolute joints. So இப்போ ஒன்று பார்க்கலாம். Linear joints. Linear joints are also known as prismatic joints. So இப்போ ஏன் prismatic joints சொல்றாங்க அப்படின்னா, the cross section of the joint is considered as generalized prism. They permit links to move in a linear relationship. So இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால தான் இதோட இந்த கிராஸ் செக்ஷன் இப்படி இருக்கிறதுனால தான் அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா லீனியர்லி இருக்கு. So it travels from one direction to another direction in a linear manner. And then revolute joints is nothing but all other types of joints, which includes rotational joint, twisting joint and revolving joint. So rotational joint அப்படிங்கிறது, so the rotation about an axis perpendicular to the adjoining links. So அது வந்து rotational joints. I had given a image to visualize what is meant by rotational, what is meant by twisting and what is meant by revolving. We can see it in the further slide. And then twisting joint. So நான் சொன்னேன் இல்லையா இமேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர். ஸோ எய்தர் த ட்ராவல் ஆஃப் த லிங்க் we can see that which is nothing but linear motion. And then twisting joint. So twisting joint, the rotation takes place about an axis that is parallel to both the adjoining links. So when the twisting joint ingiradhu idudha, so we can see that the rotation of this is another link, this is another link. So input link, output link. So both the rotation are in parallel. And then revolving joint like bevel gear. So it transmits 90-degree transmission. Likewise the movement is 90-degree, which is nothing but perpendicular to one another. The input link is perpendicular to the output link and the movement is nothing but revolving movement, and the joint is named as revolving joint. Rotational is nothing but, in the previous slide I had explained, a rotational movement. The input link is fixed one and the output link like clock, which is nothing but rotational joint. And then wrist movement. So in order to clearly visualize what is meant by wrist movement of a end effector, we have to consider our arm. So நம்மளோட wrist எக்ஸாம்பிளா எடுத்துங்க. நான் இங்க இந்த கிளாஸ் நீங்க பார்க்கும்போது இதை நீங்க விஷுவலா பண்ணி பார்க்கலாம் உங்களோட with the help of your hand. So இதுல நீங்க பார்க்கலாம். So இது வந்து robot arm. So இதுல என்ன இருக்கு அப்படின்னா end effectors or tool மவுண்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. So இந்த எக்ஸாம்பிள் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டூல் மவுண்டிங் பிளேட்டா இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா end effectors அட்டாச் பண்றதுக்கு இருக்கு. ஓகேவா? So tool mounting is in order to fix the tool to do the job or operation, and end effector is to do the desired task given by the human being. So இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு மூவ்மெண்ட் இருக்கு, ரிஸ்ட் மூவ்மெண்ட். either so இப்ப நான் சொல்லும்போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் keep your hand in front of you. So இப்போ உங்க ஹேண்ட் கையில வச்சு பாருங்க. ஸோ அதை up and down உங்களோட wrist movement கொடுக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா pitch. It is nothing but wrist pitch. And then wrist yaw அப்படிங்கிறது in x direction towards left and right நீங்க movement கொடுக்கிறது wrist yaw னு சொல்வாங்க. And then wrist roll, which is nothing but keeping rotating our wrist. So அது வந்து wrist roll. So அதோட axis கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. So இதில பாருங்க wrist roll, which involves rotation of the wrist mechanism about the arm axis, also called wrist swivel னுங்கிற இன்னொரு நேம் கொடுக்குறாங்க. And then wrist pitch, if the wrist roll is in its center position and the pitch would be involved the up and down rotation of the wrist, also called wrist bend. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, suppose if we drop our ball in the hand to the ground, then it jumps 3 to 4 times, which is nothing but pitching. And then wrist yaw, if the wrist roll is in its center position of its range, wrist yaw would involve the left or right rotation of the wrist. So உங்க left side or right side இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் wrist yaw னு சொல்றாங்க. And then accuracy and repeatability. So இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். So accuracy அப்படிங்கிறது
suppose if you want to place an object or a compass, no example enna appadina compass, drawing a circle with the help of a compass. Suppose if you want to point uh, yeah, point in the white paper, then again placing the point for drawing second circle at the same center point is nothing but accuracy. Sorry, repeatability. Accuracy is nothing but if you want to place at the zero, then placing the compass at the zero position is nothing but accuracy. And in n number of times, like if we draw 10 circles, 10 different circles at the same center point, then at the 10 circles, for drawing 10 circles, if he places the compass in the same center point, which is nothing but repeatability. So the ability of robot to go to the specified position without making a mistake. So எந்த position போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த position போறது accuracy. And then அதே மாதிரி ஆபரேஷனா if you go for number of trials, then the placing the end effector or a tool at the same specified position in all number of trials, then it is named as repeatability. It is impossible to position a machine exactly, but practically சொல்ல போனா அந்த பொசிஷன்ல பிளேஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். Accuracy is therefore defined as the ability of the robot to position itself to the desired location with the minimal error. So இப்போ accuracyக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டாலரன்ஸ் கொடுக்குறாங்க. யூசுவலி 25 மைக்ரோமீட்டருக்குள்ள ஒரு பாயிண்ட்ல பிளேஸ் பண்ண சொல்லும் போது ஒரு 25 மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா then the position is said to be in accuracy. And then repeatability. So accuracyங்கிறது ஒரு absolute concept, repeatability is relative concept. Absoluteங்கிறது how correct it is, and then repeatability relative அப்படிங்கிறது first time வந்து 0 position, second time 0 position, third time 0 position அப்படிங்கிறது relative னு சொல்லுவாங்க. A robot that is repeatable may not be very accurate, vice versa. So but practically பார்க்க போகும்போது அப்படின்னா இந்த repeatability அதிகமா இருக்கும்போது இதோட accuracy maybe குறையலாம். Vice versa means if the accuracy is high, then the repeatability will not be high. So it can be identified with the help of the following images. So this is the image we can able to visualize. So suppose this is the first position and this is the target position. So in the position la in the position ku correct ah kondu vandra mudiyum appadina, then it is known as accuracy. And what does mean by resolution is nothing but like our images HD, 4K, 720 pixel, 1080 pixel, the resolution, if we go for 4K then the resolution is high. If we go for 720, which will be lesser in resolution than the 4K. So இப்போ உங்களோட target point ல இருந்து positioning எவ்வளவு nearer இருக்கோ then the resolution will be high. If the adjacent position is going away from the target point, the resolution will be low. And with the help of this diagram you can able to visualize that the concept between repeatability and accuracy. So repeatability, so in the first quadrant we can able to see that like this is the first quadrant, second quadrant, third quadrant and the fourth quadrant. So first quadrant which gives accuracy is low and repeatability is also low, and in case of this high accuracy and a high repeatability, which can be seen that the center point, exact center point, and this point. So accuracy அப்படிங்கிறது லோவா இருக்கும், repeatability higher இருக்கும், as because the larger adjacent position is here, and in this case the adjacent position is far away from the target point. This is the target point, this is the adjacent position. So here adjacent position and the target points are same as because of low accuracy and the high repeatability, and in this case which is far away from the target point as well as repeatability. So this is the concept between the repeatability and accuracy. So simple நம்ம வந்து ஒரு archery or gun shooting, we can able to hit the target only, and the target is nothing but the center point of the board. So here நீங்க example பார்க்கலாம். So இந்த point exact இருக்கு but ரொம்ப sharp இருக்கு. So accuracy high, repeatability high. So and in this case the target point நவுந்து இருக்கு and then adjacent place high இருக்கு, and so the repeatability is low and accuracy is also low.
So with this, our session is ended, and in the further session we will see about other topics in the robotics. And keep supporting. Do subscribe the channel for more. Thank you.